Good morning students. Today we have to learn exercise 9.4. Exercise 9.4. Evaluate the following limits. The first question, limit extends to infinitive 1 plus 1 by x the whole power 7x. The whole power 7x. ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 9 ரிசல்ட்ஸ் பார்த்தோம். வித்தவுட் ப்ரூஃபில் ஒரு 9 ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு 7th ரிசல்ட்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 7th ரிசல்ட் நம்ம லிமிட் extends to infinitive 1 plus 1 by x the whole power x exit. ஸோ இந்த வேல்யூ எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா இதை வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. this limit value is e அப்படின்னு சொல்லியிருக்காங்க. this limit value is e. ஸோ இதை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். limit extends to infinitive 1 plus 1 by x the whole power x exit and this limit is eன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ limit extends to infinitive 1 plus 1 by x the whole power 7x. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா limit extends to infinitive 1 plus 1 by x the whole power x that is the whole power of 7. ஸோ 7xஐ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். x into 7 7x. ஸோ இந்த 7xஐ x the whole power 7ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு சேமாக இருக்கும். பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். ஸோ அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியில் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹோல் பவரில் என்ன இருக்குது 7. ஸோ இ பவர் 7. therefore limit extends to infinitive 1 plus 1 by x the whole power 7x value is e power 7. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணுறோம். கிவன் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு அந்த 7 ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேஷனுக்கு இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி பவர் அப்படியே ரைட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus x the whole power 1 by 3x 1 plus x the whole power 1 by 3x. ஸோ இது நமக்கு என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 8 நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 8ல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus x the whole power 1 by x is equal to e. this formation. ஸோ given கொஷினை இந்த ஃபார்மேஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஃபஸ்ட் ரைட் தி given கொஷின் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus x the whole power 1 by 3x. இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறோன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 plus x whole power இந்த 3x எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 1 by 3 into 1 by xன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by x the whole power 1 by 3. இப்போ பவர் இன்ட்டு பண்ணி பாருங்கள். 1 into 1 1 3 into x 3x. ஸோ 1 by 3xஐ 2 பவர்ஸாக செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். 1 by x into 1 by 3. this is the formation of property 8. இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ this value is equal to e power 1 by 3. e power 1 by 3. therefore limit extends to 0 1 plus x the whole power 1 by 3x is equal to e power 1 by 3. okay va? Second question answer over. Then third question limit extends to infinitive 1 plus k by x the whole power m by x.
இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இஸ் தி சேம் ஃபார் 8th ப்ராப்பர்ட்டி படி இருக்கும். பட் நம்மளுடைய 8th ப்ராப்பர்ட்டியில் பவர் எக்ஸ் இருக்கும், ஆனால் இங்கே வந்து பவர் 1/x இருக்குது. ஸோ 8th ப்ராப்பர்ட்டி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டைரக்ட் லிமிட் அப்ளிகேஷன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + k/x the whole power m/x. இது எப்படி நம்ம லிமிட் அப்ளிகேஷன் பண்ணுறோம்னா எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். So 1 + k by applying the value of x is infinitive. So k by infinitive then m by infinitive. இதுக்கு முன்னாடி some basic result நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1/0 value is equal to infinitive and 1/infinity value is equal to 0. Okay, 1/infinity value 0. So this is in the formation of k into 1/infinitive. That is equal to 1 + k into 1/infinitive powerல m into 1/infinitive. So 1/infinitive value is 0. So substitute this value. So k into 0 the whole power 0. That is k into 0 0. So 1 + 0 the whole power 0. So 1 power 0. 1 power any value power 0 is equal to answer 1. Any value power 0. a power 0 equal to 1. எவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் நம்பராக இருந்தாலும் பவரில் 0 வந்துட்டாலே அதோடைய வேல்யூ நமக்கு என்னென்னா 1 தான். ஸோ therefore லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + k/x the whole power m/x is equal to 1. This is the final answer for third question. Okay, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூம்மா. Good morning students. Today we have to learn about differential calculus, limits and continuity functions. For some special function, trigonometrical functions தான் first பார்க்க போகிறோம். 2 special trigonometrical limits. இதில் some important results இருக்குது. First one, limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. Then limit theta tends to 0 1 - cos theta by theta equal to 0. This is the first result 1. Then second result is இந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம சம்மில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். Then second result, limit x tends to 0 e power x minus 1 divided by x is equal to 1. This is the second results. Totally இதில் வந்து 9 results நமக்கு இருக்குது. இந்த 9 ரிசல்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சம்மில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் இதுக்கு தேவையில்லை. ஸோ வித்தவுட் ப்ரூஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ரிசல்ட், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 e power x minus 1 divided by x is equal to 1. And third result, limit x tends to 0 a power x minus 1 divided by x is equal to log a. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் e power x minus 1 by x is equal to 1ன்னு பார்த்தோம். தென் செகண்ட் ஒன்னில் a power x minus 1 divided by x is equal to log a. ஓகே, தென் fourth one, limit x tends to 0 log of 1 plus x divided by x is equal to 1. Log of 1 plus x divided by x is equal to 1. This is the fourth result. இந்த 4 ரிசல்ட்டுக்குமே வந்து நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து இங்கே ப்ரூஃப் வந்து நீ நாட் ரைட் இட். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன், limit x tends to 0 sin inverse x by x is equal to 1. Is same for the first result. See that first one la a பாருங்க, limit theta tends to 0 sin theta by theta is equal to 1 ன்னு பார்த்தோம். இப்போ இந்த சைனோட இன்வர்ஸ் ஃபார்ம் தான் என்ன பார்க்குறோம்னா 5th ஒன்ல பார்க்குறோம்.
இப்போ பார்க்குறது எல்லாமே இன்வர்ஸ் ஃபார்முலாஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ sin inverse of x by x is equal to 1 is the fifth one. Then sixth result. Sixth one is limit x tends to 0. இப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா sin inverse, cos inverse, tan inverse இப்படியே வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்க்க போகிறோம். லிமிட் x tends to 0 tan inverse of x by x. Tan inverse of x by x is equal to 1. This is the sixth one. And seventh one. Seventh formula is limit x tends to infinity. Limit x tends to infinity. Limit x tends to infinity. Infinity symbol இப்படி கொடுக்கணும் சரியா. limit x tends to infinity 1 plus 1 by x. 1 plus 1 by x the whole power x exit ஆச்சுன்னா இந்த 1 plus 1 by x the whole power x ஓட இந்த லிமிட் வேல்யூ exit ஆச்சு அப்படின்னா exit ஆகும். அண்ட் this லிமிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா and this limit is e. ஸோ அதோடைய லிமிட் வேல்யூஸ் நமக்கு என்னவாக இருக்கும் ஈன்னு மாறிடும் சரியா. இங்கே பாருங்கள் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + 1 by x the whole power x எக்ஸிட்னா திஸ் லிமிட் வந்து என்னவாக இருக்கும் இஸ் இ அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். தென் எய்த் ஒன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 + x the whole power x is equal to e. Limit x tends to 0 1 + x the whole power 1 by x is equal to e. This is eighth one. And ninth question, ninth result, limit x tends to infinity. Limit x tends to infinity 1 + k by x. 1 + k by x. 1 + k by x the whole power x is equal to e power k. 1 + k by x the whole power x is equal to e power a. This is the last result. Okay, so totally 9 results பார்த்துருக்குறோம். First one limit theta tends to 0 sin theta by theta is equal to 1. That is second subdivision limit theta tends to 0 1 minus cos theta by theta is equal to 0. Then second result limit x tends to 0 e power x minus 1 by x is equal to 1. And third one limit x tends to 0 a power x minus 1 by x is equal to log a. Then fourth one limit x tends to 0 log of 1 plus x by x is equal to 1. And fifth one limit x tends to 0 sin inverse of x sin inverse x by x is equal to 1. And sixth one limit x tends to 0 the same for sin inverse தான். ஸோ tan inverse x by x equal to 1. இங்கே இன்வர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ் வேல்யூஸ் இருக்கோ இந்த சேம் வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்து லிமிட் டென்ஸ் டு 0வாக இருந்துச்சுன்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, தென் செவன்த் ஒன் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 + 1 by x the whole power x எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அண்ட் திஸ் லிமிட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா e அப்படின்னு இருக்கும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 + x the whole power 1 by x is equal to e. And last one is limit x tends to infinity 1 + k by x the whole power x is equal to e power k. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த 9 லிமிட்ஸ் இந்த லிமிட்ஸோடைய 9 ரிசல்ட்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய 9.4 எக்ஸசைஸ் 9.4 எக்ஸசைஸ் சம்ஸில் இந்த ஃபுல் ரிசல்ட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 9.4 உடைய கண்டினியூஷன் 3 சம்ஸ் இந்த பிஃபோர் வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஃபோர்த்து சம்ஸ். ஓகேவா, ஃபோர்த்து சம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2x² + 3 by 2x² + 5 the whole power 8x² + 3. ஓகே, இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம ஃபார்மேஷனில் ரைட் பண்ண முடியாது. நம்ம கிவன் 9 ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே ரிசல்ட் எதுவுமே இங்கே யூஸ் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து பண்ணுறோன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் limit x tends to infinitive
இந்த டேர்ம்ஸை எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னா a பவர் m ப்ளஸ் n இன் பிஃபோர் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. a பவர் m ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு a பவர் n இன்ட்டு a பவர் n. a பவர் m ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு இங்கே ரைட் பண்ணுறோம். இந்த ஃபுல் டேர்ம்ஸை ஏயை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 8x² வந்து m கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 வந்து n கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ a பவர் m ப்ளஸ் n டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ அது 2 டேர்ம்ஸாக நம்ம இன்ட்டு போட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பவரை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எப்படி ரைட் பண்ணுறோன்னு பாருங்கள். 2x² ப்ளஸ் 3 பை 2x² ப்ளஸ் 5 the whole power 8x² into the same 2x² plus 3 by 2x² plus 5 the whole power 3 இப்படின்னு ரைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2x² நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சேமாக இருக்கிறனால ஸோ அதை காமனாக ரைட் பண்ண போகிறோம். 2x² is a common factor on numerator and denominator. So take outside 2x². So 1 plus 2x² outside எடுத்துட்டோம்னா இந்த பிளேஸ் 1 ஆயிரும். இந்த பிளேஸு 3 by 2x². இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், எப்படி இங்கே 3 by 2x² வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால் லிசன் பண்ணிக்கோங்க. 2x² அவுட் சைடு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இன்சைடில் இன்ட்டு பண்ணி பாருங்களேன். 1 into 2x² 2x² ப்ளஸ் 3 into 3 by 2x² into 2x². இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3ங்கிற ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ அதான் இப்படி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிவைடட் பை அது மாதிரி டினாமினேட்டரில் காமனாக எடுத்தோம்னா 2x² into 1 ப்ளஸ் 5 by 2x². ஓகே, இந்த ஃபுல் டேர்ம்ஸுக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட். இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டெப்ஸ்லையும் 2x² காமனாக எடுக்கிறோம். 2x² நியூமரேட்டரில் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் 3 by 2x² divided by 2x² into 1 plus 5 by 2x². கரெக்டாக? இந்த 2x² terms are cancel ஆயிரும். இந்த 2x² terms also cancelled. Then the remaining steps, limit x tends to infinity 1 plus 3 by 2x² divided by 1 plus 5 by 2x² into 1 plus 3 by 2x² divided by 1 plus 5 by 2x². இதுக்கு முன்னாடி நம்ம பவர்ஸை விட்டுட்டோம் பாருங்கள். இங்கே பவர் 8x², இங்கே பவர் 3. கரெக்டாக? அப்போ பவர் 8x² பவர் 3. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்னு பாருங்கள். இதை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இன்னும் எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னா 1 plus 3 by 2x² divided by 1 plus 5 by 2x². இந்த பவர் 8xஐ இந்த 2x² வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2x² இந்த ஹோல் பவர் 4. இப்போ இன்ட்டு பண்ணி பாருங்கள். 2 4s are 8. 8x² பவர் கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸில் என்ன பண்ணுறோன்னா 1 plus இது அப்படியே வச்சுக்கோங்க. 1 plus 3 by 2x² divided by 1 plus 5 by 2x² the whole power 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ இது என்ன ஃபார்மேஷன், என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் ஆகுதுன்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 plus k by x the whole power x equal to e power k. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபஸ்ட் ஸ்டெப்பையும் இதையும் கம்பேரிசன் பாருங்கள். 1 plus கேக்கு பதிலாக நமக்கு இங்கே வந்து 3 இருக்குது.
இங்கே என்ன டேர்ம் டினாமினேட்டர் இருக்கோ அந்த சேம் டேர்ம் தான் பவரில் இருக்கணும். ஸோ இந்த 2x² சேமாக இருக்கா? அப்போ இதை ஃபுல்லே நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 1 + k/x இந்த ஹோல் பவர் என்னவாயிரும், இது ஹோல் பவர் எக்ஸுங்கிற ஃபார்முக்கு வந்துடுது. ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா e⁻k அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் செக் பண்ணிக்கோங்க. 1 + 5ங்கிறது கேயா அஸ்யூம் பண்ணிக்கோங்க பை 2x². இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் பவரில் இருக்குது. இந்த பவர் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் காமனானது. ஓகேவா? 1 + 3/2x² இந்த ஹோல் பவர் 2x². டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் பவர் செப்பரேஷன் பண்ணுறேன். 1 + 5/2x² இந்த ஹோல் பவர் 2x². இந்த 2 டேர்ம்ஸுக்கும் பவர் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் 1 + 3/2x² by 1 + 5/2x² the whole power 3. இந்த டேர்ம்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக என்ன ரைட் பண்ணிக்கலாம், e⁻kங்கிற ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கலாம். ஹியர் k = 3 அண்ட் டினாமினேட்டர் k = 5. ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக e⁻3k e⁻kக்கு பதிலாக 3. அப்போ e⁻3 divided by e⁻5 the whole thing divided by 4. whole thing power 4. here k ஓட வேல்யூ 3, டினாமினேட்டர் k ஓட வேல்யூ 5. ஸோ e⁻3 by e⁻5 the whole power 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டை x tends to infinity செகண்ட் டேர்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/∞². அப்போது 1 + 0/1 + 0 the whole power 3. since 1/∞ = 0 அதனால் ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்படி ரைட் பண்ணிக்கலாம், e⁻4 3s are 12 divided by e⁻5 4s are 20 into 1. 1 cube value is equal to 1. That is equal to e⁻12 minus 20, that is e⁻minus 18. So final answer is e⁻1/e⁻18. இதுதான் final answer. 1/e⁻18 is the final answer. Okay, then next sum, fifth sum. ஃபஸ்ட்டு இருந்து ஃபோர்த் சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவரை வந்து 2 பவர்ஸாக செப்பரேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2x² காமனாக எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம்ஸ்லையும் 2x² வந்து காமனாக எடுத்துருக்குறோம். 2x² terms are cancelled. So 1 + 3/2x² by 1 + 5/2x² the whole power 8x² in whole power 3. Then limit x tends to infinity. This term வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்முக்கு நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்போது பவரை வந்து இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ இது வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 2x² into 4. This power same for numerator and denominator. Power 2x², power 2x², power 4. அப்போ here k is equal 1 + k/xங்கிற ஃபார்மேஷன். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கும் அதே தான் பவரில் இருக்கணும். அப்போ தான் இந்த e⁻k ஃபார்மும் ரைட் பண்ண முடியும். here k is equal to 3 and denominator k is equal to 5. அப்போ இந்த ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி படி எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா e⁻3 by e⁻5 the whole power 4. இங்கே இன்ஃபினிட்டி, அதாவது x tends to infinity இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/∞ is equal to 0. அப்போ 3/2 into 0 equal to 0. ஸோ 1 + 0 1. அதுமாதிரி 1 + 5/∞ 5/2 into 0ன்னு அப்ளை பண்ணும்போது 1/0ஓட வேல்யூ இன்ஃபினிட். கரெக்டாக 1/∞ இந்த இடத்துல 5/2 into இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். அப்போ 1/∞ வேல்யூ 0. அப்போ 5/2 into 0 0. ஸோ 1 + 0 equal to 1. ஓகேவா? ஸோ ஹோல் டேர்ம் 1/1 is equal to 1 the whole cube. ஸோ 3 4s are 12 பவர் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணுறோம். 3 power
3 into 4 12 e power 12 5 4s are 20. ஸோ எப்போவுமே டினாமினேட்டர் டேர்ம் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். டினாமினேட்டர் டேர்மும் நியூமரேட்டர் கொண்டு போகும்போது a பவர் m பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் என்னங்கிற ஃபார்முக்கு சேம் பேஸில் ரைட் பண்ணுறோம். அப்போ e பவர் 12 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 8. இந்த டினாமினேட்டர் மூவ் பண்ணும்போது e பவர் ப்ளஸில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 1 பை e பவர் 18 இஸ் த ஃபைனல் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், limit x tends to infinity 1 plus 3 by x the whole power x plus 2. 1 plus 3 by x the whole power x plus 2. ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். limit x tends to infinity 1 plus 3 by x the whole power x into 1 plus 3 by x the whole power 2 அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் m plus n is equal to a power m into a power nங்கிற ஃபார்மேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். the same for the previous problem. so limit x tends to infinity, limit x tends to infinity, இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். limit 1 plus k by x the whole power x is equal to e power k. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹியர் k is equal to 3, கரெக்டாக? ஹியர் k is equal to 3. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா e power 3, e power 3 into லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 plus 3 into 0, 1 by இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, 1 by infinity value 0. so e power 3 into 1, e power 3 into 1 square, that is equal to e power 3 is the final answer. e power 3 is the final answer. okay, understand பண்ண முடிஞ்சாப்பா? thank you ma. நெக்ஸ்ட்டு சம்மு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவாப்பா? தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே we have to learn exercise 9.4 6th sum. In the previous classes already 5 sums வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் sums வந்து see in this video. okay. So limit x tends to 0 sin cube x by 2 divided by x cube. So evaluate this sum. First one, limit x tends to 0, limit x tends to 0 sin cube x by 2, that is sin by x by 2 the whole cube write பண்ணிக்கலாம், divided by x cube, sin cube the sin x by 2 the whole cube by x cube. next limit x tends to 0 sin theta by theta is equal to 1. so இந்த ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைனல் வேல்யூ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும்னா ஹியர் x வேல்யூ இஸ் x by 2. ஸோ x by 2 the whole cubeன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டேர்மை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் பை 2. ஸோ எக்ஸ் பை 2 the whole cube, x by 2 the whole cube divided by x by 2 the whole cube, multiply and divided by x by 2 the whole cube. So limit x tends to 0 sin x by 2 divided by இந்த term compare பண்ணிக்கிறோம் divided by x by 2 the whole cube. இந்த termையும் compare பண்ணி sin x by 2 divided by x by 2 the same ஒரே cube whole cube. So remaining terms into x by 2 the whole cube divided by this x cube, divided by this x cube. So this is in the formation of sin t, limit x tends to 0 sin theta by theta. So
substitute this value is 1. Substitute this value is 1. The power 3. 1 to the power 3 into x cube by 8 divided by x cube. So in the terms we write pannikalam 1 cube is 1, x cube by 8 into x cube by 1 by x cube. So x cube are cancelled, then we get final answer is 1 by 8. Therefore final answer is 1 by 8. That's all. Okay, then next sum, limit x tends to 0, sin alpha x divided by sin beta x. Sin alpha x divided by sin beta x. The same previous problem மாதிரியே தான் செய்ய போகிறோம். Limit x tends to 0, sin alpha x. So ஒரு alpha x numerator and denominator multiplication கொடுக்குறோம், divided by sin beta x. இதனையும் ஒரு beta x multiplication and division கொடுக்குறோம். That is limit x tends to 0, sin regroup பண்ணுறோம் alpha x by alpha x into this numerator alpha x divided by sin beta x by beta x into this beta x. So x are cancelled. So alpha by beta வந்து லிமிட்டுக்கு ப்ரீவியஸில் ரைட் பண்ணிக்கலாம். alpha by beta limit x tends to 0, sin alpha x by alpha x divided by sin beta x divided by beta x. This is in the formation of sin theta by theta is equal to 1. Sin theta by theta limit x tends to 0 equal to 1. So alpha by beta into 1 by 1, that is equal to alpha by beta. So final answer is alpha by beta. Okay, then next one, limit x tends to 0, sin 2x by sin 5x. The same method தான். So limit x tends to 0, tan 2x. Limit x tends to 0, tan 2x into multiply by 2x by divided by 2x divided by sin 5x. So multiply and divided by 5x. That is limit x tends to 0, limit x tends to 0, tan 2x divided by 2x. Regroup the terms into 2x divided by sin 5x by 5x into 5x. So here x are cancelled. So tan theta by theta limit x tends to 0, tan theta by theta is equal to 1. Limit x tends to 0, sin theta by theta is also the same value 1. So limit x tends to 0, 1 into 2 divided by 1 into 5. So limit terms cancel ஆயிரும். இங்கே நமக்கு முடிஞ்சிருச்சு. So constant நம்ம வெளியில் எடுத்துட்டு பண்ணியிருக்கலாம். So that is 2 by 5. 2 by 5. So final answer is 2 by 5. ஏன் இந்த லிமிட் கேன்சல் பண்ணோம்னா in terms of x இருந்தால் தான் நம்ம அகைன் லிமிட் கொண்டு வரணும். இது only constant terms தான். ஸோ லிமிட் வந்து நமக்கு தேவை. ஓகேவா, 2 by 5. Then next one, 9th problem. Good morning students. Today we have to learn about exercise 9.4, question number 9. Limit alpha tends to 0, sin alpha power n divided by sin alpha the whole power n. Evaluate this sum. Okay, step 1, limit alpha tends to 0, sin alpha the whole power n. So alpha power n, sin alpha power n in terms of sin alpha the whole power n arrange பண்ணிக்கிறோம், divided by sin alpha
the whole power m. Numerator multiply by alpha power n. Numerator multiply and divided by alpha power n, and denominator also multiply by alpha power m. Numerator and denominator also multiply by alpha by m. So limit alpha tends to 0, limit alpha tends to 0, sin alpha power n divided by alpha power n. This denominator alpha power n into numerator alpha power n, whole thing divided by sin alpha power m divided by alpha power m. This denominator alpha power m into alpha power m. Okay, that is limit alpha tends to 0, alpha tends to 0, sin alpha, limit x tends to 0, sin alpha by alpha, it means sin theta by theta, sin theta by theta equal to 1. Using this property we get sin theta, theta means alpha power n by alpha power n. This is the formation of sin alpha power n by alpha power n into this alpha power n, whole thing divided by sin alpha power m by alpha power m into alpha power m. So this value is, using this property we get 1. So substitute these values, 1 by 1 into this alpha power n divided by alpha power m. Okay, then this write in the formation of alpha power n by alpha power m. This is the final answer of this sum. Okay, limit alpha tends to 0, sin theta by theta is equal to 1, and limit alpha tends to 0, sin theta by theta is equal to 1. That is the remaining value alpha power n divided by alpha power m. So alpha power m by alpha power m is the final answer of this sum. Okay, then next go to the 10th sum. Next the 10th sum, limit x tends to 0, sin alpha plus x minus sin alpha minus x divided by x. So this sum using the two properties, that is sin a plus b equal to sin a cos b plus cos a sin b, and sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b. The first one in the formation of sin a plus b, so substitute this first formula, and second one in the formation of sin a minus b, so substitute in the second formula. Okay, using second formula. So limit x tends to 0, sin alpha plus x minus sin alpha minus x divided by x. So substitute these two formulas. Limit x tends to 0. Mark it equation, formula number 1 and formula number 2. So since using another from 1 and 2, from 1 and 2 we get sin a plus b notation. So sin a, here a is a, here on the a oda value on the alpha ku equal. So sin alpha cos x plus cos alpha sin x minus of the second formula is a minus b notation. So using that formula, here a is alpha, so sin alpha, b is x, so sin alpha
cos x minus cos alpha sin x. Okay, whole thing divided by x. So limit x tends to 0, sin alpha cos x, sin alpha cos x, cos x plus cos alpha sin x plus cos alpha sin x, multiply minus inside the bracket. So minus sign வந்து multiply inside the bracket. So minus of sin alpha cos x minus cos alpha, minus into minus plus cos alpha sin x, whole thing divided by x. So plus sin alpha cos x and minus sin alpha cos x are cancelled. Then we get cos alpha sin x in 2 terms of cos alpha sin x. So 2 times of cos alpha sin x divided by x, 2 times of cos alpha sin x. So take 2 cos alpha is a constant term without x term. Next term illa, so the constant term. நம்முடைய லிமிட் வந்து x term யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். So constant term. So 2 cos alpha take outside of the limit. So 2 cos alpha limit x tends to 0. Remaining value of this previous step is sin x by x. This is in the formation of limit x tends to 0, sin theta by theta equal to 1. So substitute this form in this equation. So limit x tends to 0. This limit are cancelled because formula limit x tends to 0, sin x by x. So 2 cos alpha into 1. That is the final answer is 2 cos alpha. Final answer is 2 cos alpha. That's all. Okay. First of all, again once listen here. Sin a plus b in the formation, substitute in sin alpha plus x, put a is equal to alpha and b is equal to x. Next sin a minus b is equal to sin a cos b minus cos a sin b. This is the formation of sin alpha minus x. Here alpha is equal to a and x is equal to b. Substitute these values and cancel the 2 terms, sin alpha cos alpha minus sin alpha cos alpha. So limit x tends to 0, sin alpha cos alpha minus sin alpha cos alpha are cancelled. The remaining one time of sin cos alpha and another one time cos alpha sin x. So sum of the 2 terms is equal to, we get 2 times of cos alpha sin x by x. Take 2 cos alpha is a constant term, so take outside. So limit x tends to 0, sin x by x. This is in the formation of limit x tends to 0, sin theta by theta. This value, sin theta by theta, this value is 1. So substitute this value 1 in this limit value. So 2 cos alpha into 1. So then we get 2 cos alpha. This is the final answer. Okay, thank you students. Then 11th question, exercise 9.4, 11th question, limit x tends to 0, root of x square plus a square minus a divided by root of x square plus b square minus b. So evaluate this value. First of all, write your given question. Limit x tends to 0, root of x square plus a square minus a and root of x square plus b square minus b. Take conjugate, separate numerator and denominators. Limit x tends to 0, root of x square plus a square minus a into conjugate value root of the numerator உடைய conjugate value root of a square x square plus a square plus a, because root value minus a இருக்கு, so அதோட conjugate value root value plus a. This value multiply by numerator and denominator x square plus a square plus a, whole thing divided by sum உடைய denominator root of x square plus b square minus b. So the same, the conjugate value root of
x squared plus b squared plus b divided by root of x squared plus b squared plus b. Okay, then next step is limit x tends to 0, root of x squared plus a squared minus a divided by root of x squared plus a squared minus a divided by root of x squared plus a squared, இதுக்கு root வராதுப்பா, x squared plus a squared plus a. ஸோ இந்த டேர்மை செப்பரேட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். x squared plus a squared plus a whole thing divided by root of x squared plus a squared minus b divided by root of x squared plus b squared, x squared plus b squared plus b into the numerator value அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, x squared plus b squared plus b. okay, this is the formation. என்ன ஃபார்மில் இருக்குது? இந்த ஃபார்மில் வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ ஸ்கொயரிங் பண்ண தேவையில்லை. இது என்ன ஃபார்ம்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது ஃபுல்லு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, அதை ஏழு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இல்லைன்னா இது ஃபுல்லும் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி. ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. கரெக்டாக? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்ம் வந்து இந்த டூ டேர்ம்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் a plus b into a minus b equal to a square minus b square. ஸோ இந்த ஃபார்முக்கு இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லிமிட் x tends to 0, ஸோ root of x squared plus a squared, this is a value, minus a square minus here b squared is a, so b squared இந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணியிருக்கோம். whole thing divided by root of x squared plus a squared plus a. ஓகேவா? by root of x squared plus b, x squared plus b squared the whole square minus b the whole square. This is also in the formation of a square minus b squared form into the remaining terms. நமக்கு என்ன இருக்குப்பா? remaining term x squared plus b squared whole term plus b term. ஓகேவா? அப்போ limit x tends to 0 is the formation of a squared, a square and root are cancelled, so remaining x squared plus a squared minus this a squared whole thing divided by root of x squared plus a squared plus a. by is also square and root are cancelled, then we get x squared plus b squared minus b squared whole thing divided by root of x squared plus b squared plus b. So plus or minus a squared are cancelled, plus or minus b squared are cancelled. So the remaining values are limit x tends to 0, x squared by x squared, correct? X squared by root of x squared plus a squared plus a, root of x squared plus b squared plus b. So these x squared also cancel, then we get limit x tends to 0, root of x squared plus a squared plus a divided by root of x squared plus b squared plus b. correct? Then next limit substitute பண்ணுறோம். limit x tends to 0 substitute பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 squared plus a squared plus a divided by 0 squared plus b squared plus a. So 0 squared போச்சுன்னா remaining a squared plus a
by root of b squared plus b. So cancel, square and root are cancelled, then we get a plus a. The same square and root are cancelled, then we get b plus b. So that is equal to 2 times of a divided by 2 times of b. So 2's are cancelled, then we get final answer is a by b. Final answer is a divided by b. That's all. Okay, thank you students. Okay students, today we have learned about exercise 9.4 12th question. Limit x tends to 0, 2 sin x divided by 3x. So 2 take outside, 2 by 3 take outside. Okay, 2 by 3 take outside. The remaining value is sin x by x. It's okay. So sin x by x in the formation of 2 by 3 limit x tends to 0 into 1. Sin x by x is equal to 1. So using this we get, including limit, okay, limit x tends to 0, sin x by x is equal to 1. So this value 1. The final answer is 2 by 3. Final answer is 2 by 3. That's all. Then question number 13. Question number 13. Limit x tends to 0, 1 minus cos x by x square. Limit x tends to 0, 1 minus cos x by x square. Using this formula, cos 2 theta is equal to 1 minus 2 sin square theta. So cos 2 theta and 2 sin square theta interchange the position. So take 1 minus cos 2 theta is equal to 2 sin square theta. Then இங்கே நமக்கு 1 minus cos x ஓட வேல்யூ தான் வேணும். இங்கே ஆனால் நமக்கு 2x ஓட வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து half of the thetaவை எடுத்துக்கிறோம். ஸோ டிவைட் பை 2 பண்ணும்போது theta ஆங்கிளை வந்து டிவைட் பை 2 பண்ணும்போது 1 minus cos theta is equal to 2 sin square, angle divided by 2 பண்ணும்போது 2 sin square theta. Okay, substitute this formula. X tends to 0, 1 minus cos x in the form of 1 minus cos theta. So using that property, that formula, we get 2 sin square x by 2 divided by x square. Okay, here x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, x by 2. அப்போ என்ன பண்ணுறோன்னா, limit x tends to 0, 2 take outside of the limit, 2 into limit x tends to 0, sin square x by 2. இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா, into ஒரு sin square x by 2 sin x by 2 the whole square by x by 2 the whole square நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் divided by x square. ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் படி இதை ரெண்டே ரைட் பண்ணோன்னா sin square x by 2 divided by this x by 2 the whole square into இந்த x square by 2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா x square by 4 whole thing divided by x square. Okay, then 2 into limit x tends to 0, sin square x by 2 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், sin x by 2 the whole square by x by 2 the whole square. 2 ஸ்கொயரையும் காமன் எடுத்துட்டோம் into x square by 4 by x square. This is in the formation of limit x tends to 0, sin theta by theta is equal to 1. Using this result, okay, we get 2 into limit வந்து cancel because வந்து x tends to 0 தானே, so limit போயிடும். So remaining value 2, இதோட வேல்யூ 1, பட் எக்ஸுக்கு தானே லிமிட்டு, இங்கே எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ ரைட் பண்ணிக்கலாம். x tends to 0,
1 the whole square into x square by the 4 denominator கொண்டு வந்துடலாம் into this x squared are cancelled. Then we get 2 into limit x tends limit cancelled because no in terms of x. So 2 into 1 squared value is 1 divided by 4. Cancel that we get 1 by 2. Cancel that we get 1 by 2. So final answer is 1 by 2. Okay. Thank you, students.